எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு ப்ளஸ் நம்மளோட கியூ பேங்க் எடுத்துகிட்டு வந்து ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் ரிவ்யூ இல்லைங்க, ரேண்டமாக நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதிலேருந்து ஒரு லெசன் வந்து எடுக்க போகிறோம். அதிலேருந்து நம்ம கியூ பேங்க்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். 9th ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரேண்டமாக ஒரு 7th யூனிட்டில் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் இருக்குங்க. இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதோட பேஜ் நம்பர் பார்த்துக்குங்க. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஓகேங்க. இந்த கியூ பேங்க்கோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேங்க. வாட்ஸ்அப்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டீம்லேருந்து யாராவது காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த கியூ பேங்க் மெட்டீரியல் வந்து பிகினர்ஸ்க்காக எஸ்பெஷலாக வந்து இந்த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருப்பீங்க அப்படின்னா தமிழ் பார்த்து பயந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தாங்க எடுத்து வந்திருக்கோம். ஓகே, நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ வந்து சீவக சிந்தாமணி வந்துருச்சு. நுழையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்துருக்குங்க. அப்புறம் பாடல்கள் வந்துருக்கும். அதுக்கப்புறம் பாடல்கள் எல்லாமே வந்து நிறைய பாட்டு ப்ளஸ் அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்துருக்குங்க தெளிவும். அதுக்கப்புறம் பாடலோட பொருள் வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு, இந்த பகுபத உறுப்பிலக்கணம், இதெல்லாம் இதுக்கு அடுத்து நூல்வழி இருக்குங்க. இந்த நூல்வழியில் பாடல் இயற்றியவர் பேரெல்லாம் இருக்கும். அப்புறம் கற்பவை கற்றப்பின் இருக்கும். இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு செய்யுளோட ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த செய்யுளுக்கு உண்டான கியூ பேங்க் தாங்க இப்போ தனியாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செய்யுள்களும் லைன் பை லைனாக நம்ம வந்து பார்த்துருப்போம். லைன் பை லைன் அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த ஏரியாவுமே மிஸ் ஆகாத மாதிரி கண்டிப்பாக இந்த கியூ பேங்கை படித்தா புக்கே படிக்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து லைன் பை லைனாக எடுத்துருக்கிறதுனால எந்த ஒரு ஏரியாவும் மிஸ் பண்ணாமல் எடுத்துருப்போங்க. ஆனால் நீங்கள் வந்து கியூ பேங்கோட இந்த புக்கையும் வந்து வச்சுட்டு படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீவக சிந்தாமணி எடுத்துட்டோம் பாருங்கள். 9ஆம் வகுப்பு இயல் 7 சீவக சிந்தாமணி எடுத்துட்டோம். நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினா சீவகனை தலைவனாக கொண்ட காப்பியம் சீவக சிந்தாமணி சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். பாருங்கள், நுழையும் முன்னில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நுழையும் முன்னிலலாம் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால தான் நம்ம இதையும் வந்து எடுக்கிறோம். இந்த சீவகனை தலைவனாக கொண்ட அந்த லைன் அப்படியே இருக்குது. அதை நம்ம கொஸ்டின் வந்து எடுத்துருக்கோங்க. அதே 2வது கொஸ்டின் வந்து பார்த்துடலாங்க. சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களுள் ஒன்று சரியா தவறா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூல்வழியில் இருக்கக்கூடிய முதல் லைன் பாருங்கள். அதை தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி டேஷ் பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் ஆகும். எந்த பாக்களால் இயற்றப்பட்ட முதல் நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது விருத்த பாக்களால் இயற்றப்பட்ட முதல் நூல். பாருங்கள், அந்த லைன் பை லைனாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் இது எடுத்ததுனால நீங்கள் வந்து புக்கை படிக்கிறதும் ஒன்று, இந்த கியூ பேங்க் படிக்கிறதும் ஒன்றுங்க. உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சீவக சிந்தாமணியின் உட்பிரிவின் பெயர் என்ன? இதே இங்கே நம்ம தேடணும் அப்படின்னா இளம்பகம் என்ற உட்பிரிவினை கொண்டது அப்படிங்கிறதுல. இதை நம்ம ஒரு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்த லைன் பாருங்கள், சீவக சிந்தாமணி மனநூல் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள், இளம்பகங்கள். அதே இங்கே வந்து பாருங்கள், நம்ம சீவக சிந்தாமணி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. மனநூல். அதே மாதிரி இளம்பகங்களின் எண்ணிக்கை என்ன? இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக எடுத்துடுறோங்க. இதனால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். நம்மளோட கியூ பேங்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இந்த புக்கில் உள்ள எல்லாத்தையுமே விடாமல் நம்ம வந்து எடுக்கிறதுனால இந்த நுழையும் முன், அப்புறம் நூல்வெளி, அப்புறம் கற்பவை கற்றபின், அதே மாதிரி பாடல்களில் ஏதாவது முக்கியமான லைன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம வந்து எடுத்துருவோம். இப்படி எடுத்ததுனால அது போக இந்த பாக்ஸஸ், இந்த தெரியுமா பாக்ஸஸ், இதிலிருந்தும் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓவராலாக நீங்கள் இந்த புக்கை படிச்சுட்டு நம்ம கியூ பேங்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, உங்களோட ஸ்ட்ராங் ஏரியா என்ன, வீக் ஏரியா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா புக்கை வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக வந்து இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கியூ பேங்க் இந்த மாதிரி மார்க்கெட்டில் எந்த கியூ பேங்க்குமே லைன் பை லைனாக யூனிட் பை யூனிட்டாக வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி யூனிட் பை யூனிட்டாக வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்து இருக்குங்க. ஃபஸ்ட்டு 5 பேஜுக்கு வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் குரூப் 4க்கு என்ன தமிழ் சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருப்போம். சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 பகுதியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 பகுதியும் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பொருளுரை, இண்டெக்ஸ் பேஜ் வந்து இருக்குங்க. எங்கெங்கே எந்தெந்த பேஜ் நம்பர் வைஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இது கூட நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கிட் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரீ கிட்டை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேங்க. இதை நம்ம பார்ப்போம் பின்னாடி. இதுக்கப்புறம் வந்து பேஜ் பாருங்கள், நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த பேஜும் பிரிண்ட்டும் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக ரெடி பண்ணுதுங்க. பார்த்து வந்து ஹை குவாலிட்டி A4 ஷீட்டில் போட்டு ரெடி பண்ணியிருப்போம். ஏன்னா நமக்கு வந்து எந்த டிஃபிகல்ட்டியும் வந்துடக்கூடாது வாங்குறவங்களுக்கு. அதனால் நம்ம பியூராக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க. புக்காக போடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஆனால் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம லெசன்ஸ், இதுக்கு அடுத்து இது வந்து செய்யுள். இதுக்கு அடுத்து வந்து லெசன்ஸ் வரும். அதோட கொஸ்டின்ஸும் சேர்த்து நம்ம வந்து புக்காக ப்ரொவைட் பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த பிரிண்ட் அவுட் வந்து போட்டிருக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீ கிட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, ஃப்ரீ கிட் வந்து என்ன அப்படின்னாங்க, நம்ம நிறைய பேர் வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க 6லேருந்து 10th வரைக்கும். சில பேர் கிடச்சிருக்காது. ஸோ அதனால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கேட்டிருப்பீங்க, சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இருக்கிற டயத்தில் நீங்கள் புக்ஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒவ்வொரு யூனிட்டாக பின்னாடி திருப்பி புக் பேக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் கிட்ட வர நமக்கு அதுக்கான டைம் இருக்காது, நம்ம விட்டுருவோங்க. ஆனால் நம்ம ஆன்லைனில் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பிடிஎஃப் வந்து பார்த்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் அதனால் நம்ம பார்க்காமே போயிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸோடு நம்ம வந்து இந்த மாதிரி கிட்டாக வந்து ஒரே இடத்துல ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது வந்து இந்த கியூ பேங்க் கூடவே வந்து அட்டாச் ஆகிருக்க ஒரு ஃப்ரீ காப்பி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், யூனிட் வைஸ் வந்து இருக்கும். EL 7 EL 6 அந்த மாதிரி 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே இதோட அட்டாச் ஆயிருங்க. ஸோ இதை தாண்டி எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம லிங்க் வந்து கொடுத்துருக்கேங்க, ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.